கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாடி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம், அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாய். அபிராமியோடைய அருளால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த பதிவு ரொம்ப அர்த்தமான பதிவு. யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள், முழுமையாக பாருங்கள். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய சாபங்கள் இருக்குது. இந்த சாபங்களை நீங்கினாத்தான் நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த சாபம்லாம் நீங்கணும்னா நிறைய பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ பரிகாரம்லாம் வேண்டாம். சிம்பிளான பரிகாரத்தை சொல்லித்தரேன். உங்கள் எல்லாருக்கும் சிம்பிளாக பரிகாரம் சொல்லித்தரேன். அதை செய்யுங்க. அதுவே உங்கள் சாபங்களை நீக்கிடும். முக்கியமாக என்னென்ன சாபத்தில் மனிதன் சிக்கி கொண்டிருக்கிறான், எந்த சாபத்தில் அவன் சிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல சில சாபத்துக்கு விமோச்சனம் செயலால் மட்டும்தான் நடக்கும். நம்ம சில சாபத்துக்கு மட்டும் விமோச்சனம் தானாக நடக்காது. அது நம்ம ஏதாவது பண்ணினா தான் நடக்கும். இன்றைக்கி பல குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் தவிக்கிறாங்க. நம்ம பல குடும்பம் நல்ல வாழ்ந்த குடும்பம் வீழ்ந்து போய் கிடக்கு. நல்ல லட்சக்கணக்கு கோடி கணக்கில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பிள்ளைங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. சீக்கிரம் விவாகரத்து ஆகிடுது. என்னங்க பிரச்சனை? என்ன நடக்குது உலகத்தில்? கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப கோடிக்கணக்கில் செலவு பண்ணி, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான். கடைசியில் பூட்டிட்டு வரான். வேறு ஒன்றும் அவனால் பண்ண முடியல. கடன் தொல்லை தாங்க முடியல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நிம்மதி இல்லை. பேருக்கு வாழ்கிறான். வீட்டுக்குள்ளே 2 கட்டில் போட்டு வாழ்ந்துக்கிட்டு கிடக்கிறான். படுக்க நிம்மதி இல்லை, சாப்பாடு நிம்மதி இல்லை, வியாதி அதிகமாக இருக்குது. ஆஸ்பத்திரி போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆஸ்பத்திரியிலே வாழ்க்கை முடிச்சுக்கிறான். காசு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு எதையாவது 1-2 ரூபாயை சேர்த்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு எவன்கிட்டையாவது ஒட்டு மொத்தமாக கொடுத்து ஏமாந்து போகிறான். மன நிம்மதிங்கிறது என்னங்க இது? என்ன வாழ்க்கை? எதை நோக்கி நம்ம பயணம் போகுது? எதை நோக்கி இன்று பயணம் போகிறது? இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய பெரிய கேள்விகள். அதில் ரொம்ப முக்கியமாக சில சாபங்கள் தான் நம்மளை துரத்துதுங்க. அது என்னென்ன சாபம்னு தெரிஞ்சுக்கிங்க. அதை எப்படி தீக்கணும்னு நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்கிறேன். ஏன் இந்த சாபம் வந்ததுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனியாகவே சொல்கிறேன். முடிவாக நான் அதுக்கு பரிகாரமும் சொல்கிறேன். எஸ், உத்தரவு. முதல்ல பாருங்கள், பெண் சாபம். பெண்கள் உங்கள் வீட்டில் பெண் சாபம் இருந்ததுன்னா அது துஷ்டங்க. அதுக்கு பெரிய கஷ்டமே அந்த பெண் சாபத்தினால நம்மளால் நிம்மதியே இருக்க முடியாது. இந்த பெண் அடுத்தது நாகசாபம், சர்ப சாபம்னு சொல்லுவாங்க. சர்ப சாபம்னா பாம்பு சாபம் மட்டும் கிடையாது. பாம்பு தொடர்பான சாபம் மட்டும் இல்லை. இது பித்ரு தோஷம் போல இது ஒன்று சாபம். இது எப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் சர்ப்பமாக பாவிச்சிடும். என்றைக்கோ எங்கேயோ ஒரு வார்த்தையை விடுவோம், அது நமக்கு இந்த சாபமாக மாறிடும். அடுத்தது இறந்தவர்கள் சாபம். பெரிய கடுமையான சாபம். செத்தவன் சும்மாவே சாக மாட்டேங்கிறான், எதையாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுறான். இந்த 3 சாபத்தை முதல்ல நம்ம கடந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதை எப்படி கடக்கலாம், அதுக்கு என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறத நான் தெளிவாக எல்லாமே விவரமாக சொல்கிறேன். பாருங்கள், நிச்சயமாக இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் 3 சாபங்களும் விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நிம்மதியாக இருப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைப்பட்டிருந்தாலும், எது விளங்காமல் இருந்தாலும், ஏன்டா வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே கிடைக்காதாடா அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட அந்த நிம்மதி ஆண்டவன் ஏதாவது ஒரு வழியில் அதை கொடுப்பான். இதை கேட்குற உள்ளங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும். நம்புங்க. வாங்க பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பெண் சாபம், நாகசாபம், இந்த இறந்தவர்கள் சாபம் தீரணும், நம்ம தடைகள்லாம் உடையணும்னா அவங்க என்ன செஞ்சால் இதெல்லாம் கிளியர் ஆகும்னா, முதல் விஷயம் பெண்களை குறை கூறக்கூடாது.
உன்னால் இது முடியாது. எந்த பெண்ணையும் குறை கூறாதீங்க. குறை கூறுற பெண்களை வருத்தப்படுத்தாதீங்க. அவங்க சில பெண்கள் நம்மளை குறை கூறுவாங்க, நாம் பெண்களை குறை கூறக்கூடாது. சில பெண்கள் நம்மளை குறை கூறுவாங்க, அவங்கள்ட்டேருந்து தள்ளி நிற்பது தான் கன்னிராசிக்கு அழகு. ஏன்னா சுக்கிரன் அங்கே நீசம், பெண்ணால் தொந்தரவு ஏற்படும். ஒரு லேடி படிப்படியாக முன்னேறி ஒரு இடத்துக்கு வருவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அங்கே ஒரு பொம்பளை இருப்பாள், ஒரு லேடி. அந்த அம்மா இவளுக்கு வில்லியாக இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது? அந்த அம்மா இவங்களை ஏதாவது குறை சொல்லுவாங்க. அப்போ இந்த அம்மா அந்த பெண்ணை வருத்தாமல் அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா நவுந்தாத்தான் இந்த கன்னிராசிக்கு பெண் சாவும் முழுசாக விலகுதுன்னு அர்த்தம். ஆனால் நம்மளை விதி விடாத, நம்ம நல்லா ஏறி வந்திருக்கிறோம், ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம், ஆனால் இந்த அம்மா இப்படி பிடிச்சி நம்மளை பிடிச்சி திட்டுது, இல்லை ஏதாவது நம்மளை துன்புறுத்துதுன்னா நம்மளும் திருப்பி திட்டுறதுக்கு தான் தோணும், திரும்பி ஏதாவது சொல்ல தான் தோணும். அப்போ திரும்பி கண்டினியூ ஆகுது. அதனால் பெண்கள் இடத்துல ரொம்ப கவனமாக இருக்குது. இந்த நாகசாபம் அப்படிங்கிற போது கவலை அதிகமாகிடும். ஒரு வியாபாரம் ரொம்ப செழிக்காது. நம்மளோட சில பேர் நம்ம நல்ல லாபம் சம்பாதிக்கலாம்னு நினச்சி சில விஷயங்கள்லாம், சில பேர் இந்த சேர் ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு போடுவாங்க, லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட் சைடு போடுவாங்க, அப்பப்போ செட்டப்பில் மாற்றுவாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க. ஆனால் அந்த கவலை மட்டும் குறையாது, வருமானம் அதிகமாகாது. அப்படின்னா சாபம் இருக்குதுன்னு அர்த்தம், நாக சாபம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு சரியான உரிய பரிகாரங்களை பண்ணிக்கணும். அதுமாரி வேலையாட்கள் மூலமாக தடை ஏற்படும், வேலையாட்கள் தடை ஏற்படுத்துவாங்க, வேலை தடை ஏற்படும். இது முன்னோர்கள் சாபத்தினால நடக்கும். முன்னோர் சாபம் இருந்ததுன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வேலையாட்கள் நமக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க. நம்ம முன்னேறக்கூடாதுன்னு வேலையாட்கள் நம்மள்கிட்ட இருக்கிற ரகசியத்தெல்லாம் போய் இன்னொரு இடத்துல சொல்லுவான். நம்ம பண்ணதை இன்னொருத்தன் அப்படியே காப்பி அடித்து பண்ணுவான். ஒரு லேடி கன்னிராசியாக இருக்கீங்க, ஒரு புடவை கட்டுறீங்க அப்படின்னா அதே மாதிரி புடவை ஏற்று விட்டமாக கட்டிட்டு வரும். ஆஃபீஸில் இருக்கீங்க, வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதே இந்த முன்னோர்கள் சாபம் இருக்கிறனால வேலையாட்கள் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அவங்க நமக்கு ஏதாவது மாறிக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனை கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட வேலை பார்த்துட்டு அவங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க, நம்மக்கிட்ட வேலை கற்றுப்பாங்க. ஒன்றும் இல்லாமல் நம்மள்கிட்ட வருவாங்க, வேலை கற்றுப்பாங்க. வேலை கற்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ என்ன ஆகுது, என்னடா இது இப்போ வேலை கற்றுக் கொடுக்குறது தப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது நாக சாபம் இருக்கிறது, முன்னோர்கள் சாபம் இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், சில விஷயங்களை சந்திக்கும் போது நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சாபங்கள்லாம் இருந்ததுன்னா, நாக சாபம், பெண் சாபம், முன்னோர்கள் சாபம் இருக்குன்னா நீங்கள் தயவு செய்து கன்னிராசிக்காரர்கள் அதிகமான யோசனைகளை கொண்டு போங்க. நிறைய யோசிங்க, எதையும் யோசிக்காமல் செய்ய வேண்டாம், நிறைய யோசிங்க. எல்லாரும் ஒரு பாயிண்ட் யோசிக்கிறாங்கன்னா நீங்கள் 2 பாயிண்ட் சேர்த்து யோசிங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அதே மாதிரி பிடிவாதம், பூரணத்தை தேடும் பிடிவாதம், இதை தவிர்க்கணும். எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் சார், கரெக்டாக இருக்கணும் சார், நான் இப்படி தான் சார் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாதம் மனசில் இருக்கும். இதை தவிர்த்துருங்க. ஒரே தீர்வு, துர்க்கை பெருமாள் விஷ்ணு வழிபாடு தான் நல்லது, நிறைய தியானம் பண்ணுறது தான் நல்லது, மனதை ஒருநிலைப்படுத்துவது தான் நல்லது, நல்ல ஹீலிங் எடுத்துக்கங்க. ஹீலிங் தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். இதை மட்டும் பண்ணுங்கள், தியானம் செய்யுங்க, மனசு அமைதி அடையும், எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும், சமநிலையில் நம்ம மனசு கொண்டு போகும். அப்போ இந்த சாபங்கள் விலகும், நல்லா இருப்பீங்க, அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ கன்னிராசிக்கு அமோகமான வளர்ச்சி, அமோகமான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படும். இன்னிலேருந்து தெரிஞ்சிங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சாபங்கள் விலகிடுச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம், சமநிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த சமநிலையில் வருவதற்கு, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே தீர்வு துர்க்கை விஷ்ணு வழிபாடு.
இந்த சாபங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கவலைப்படுவோம். வேலையாட்கள் அமைய மாட்டாங்க, வேலைகளில் தடை ஏற்படும், பெண்கள் நம்மளை வருத்தப்படுத்துவாங்க. இப்படி இருந்த அந்த சாபங்கள் இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவு தான். இதை ஃபாலோ பண்ணுங்கள், மாற்றத்தை கொண்டு வாங்க. இன்னும் நிறைய சில விஷயங்களை உங்களுக்கு அழகாக சொல்கிறேன், அதையும் கேளுங்க. எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசணும். இப்போ இந்த சாபங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கிறதுக்கு நம்ம எல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பெண் சாபம் நீங்கணுன்னா வீட்டில் தாயாரை மனசில் நினச்சி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அவ்வளோதான். அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்போ தான் அதாவது மன்னிப்பு கிடச்சிருச்சு தாயார்கிட்டேருந்துன்னா அது பெண் சாபம் நீங்கிடும். லக்ஷ்மி தேவி, அபிராமி, மீனாட்சி, காமாட்சி, அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றுங்க, பெண் சாபம் விலகும். தினமும் பெண்களை மதித்து நடங்க, ரெஸ்பான்ஸ் கொடுங்க. வீட்டில் வேலை பார்க்குறவங்க, ஏழைகள், இவர்களுக்கெல்லாம் ஏதாவது உணவு கொடுங்க, சேலை தானம் பண்ணுங்கள், பணம் ஏதாவது முடிஞ்சால் கொடுங்க, நல்லது நடக்கும். நாகசாபம் அப்படிங்கிறது ராகு கேது பரிகாரம் செய்யணும். ராகு கேது நவகிரகத்தில் ராகு கேது இருப்பாங்க. சிவன் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுங்கள். திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஊருக்குள்ள ராகு கேது ஸ்தலம் இருக்குது. முடிஞ்சால் போய் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடியலைன்னா உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்தில் ராகு கேது இந்த நவகிரகத்தில் இருப்பாங்க, அவங்கள வழிபாடு பண்ணுங்கள், பாலாபிஷேகம் பண்ணுங்கள். நாகப்பஞ்சமின்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் வரும். அந்த நாள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சொல்லித்தரேன். நாகப்பஞ்சமி நாளில் விரதம் இருங்க. இந்த நாகசாபம் இருக்கிறவங்க சர்ப்பசாபம்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடச்சிதுன்னா மரம் நடுதல் ரொம்ப சிறப்பு. இந்த நாகதோஷம் நீங்கிறதுக்கு இதான் நல்ல வழி. ஆமாம், திருநாகேஸ்வரம் இந்த ஸ்தலங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஸ்தலங்கள், போய் தரிசனம் பண்ணலாம். இந்த இறந்தவர்கள் சாபம் விலகணுன்னா மாதம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுங்கள். ஆண்டுதோறும் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சிரார்த்தம் செய்வது நல்லது. ஆமாம், திருவாதிரையில் அந்த திருவாதிரை நட்சத்திரம் இந்த கரிநாள்னு ஒன்று சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கரிநாள்னு என்னென்னு தெரியாது. கரிநாளில் முன்னோர்களை நினைக்கணும். முன்னோர்கள் டைரெக்டாக நம்மள்கிட்ட பேசுவாங்க. கரிநாளில் முன்னோர்களை நினைக்கிறது நல்லது. காலண்டரில் போட்டிருக்கும் கரிநாள் அப்படின்னு. அன்றைய நாளில் முன்னோர்களை நினைங்க, அப்போ தான் அந்த பித்திரு தோஷமே விலகும். ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் பண்ணுங்கள் நிறையா. காகங்களுக்கு உணவு வைங்க, பித்ரு சாந்தி அது. காசி, ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று சுவாமி வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. ரொம்ப முக்கியம், இந்த 3 சாபங்கள் விலகணும். ஏன் இருக்கிற எல்லா சாபமும் விலகணும்னா இன்னிலிருந்து ஒரு சபதம் எடுக்கிறோம். என்னென்னா, நல்ல மனசு, நல்ல செயல்கள் தான் மிகப்பெரிய காரணம். அதுதான் பரிகாரம். யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ்வது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யார்ட்டையாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேட்டுடுங்க, மன்னிப்பும் கொடுத்துருங்க. இது ஒரு நல்ல தீர்வு. 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. 5 நிமிஷம் டெய்லி மன அமைதிக்காக டெய்லி 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். நமசிவாயா அப்படின்ற மந்திரத்தை ஜபமாக சொல்லுங்கள். பெருமாள் தான் பிடிக்கும்னா நாராயணான்னு சொல்லுங்கள். ரொம்ப பேருக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக இந்த சாபங்கள்லாம் விமோச்சனமாகி உங்கள் வாழ்க்கை தரித்திரம் விலகி நல்லா இருப்பீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.